பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2026 வாக்கியப்படி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு செல்கிறார். ஸோ இந்த மீனத்துக்கு செல்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாக்கிய பஞ்சாங்கம் பயன்படுத்தும் நம்மளுடைய நேயர்களுக்கு இது பொருந்தும் என்பது உண்மை. ஏன்னா நம்முடைய சனி பகவான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா திருக்கணித முறைப்படி சனி பயிற்சியானது கிட்டத்தட்ட 2025 மார்ச் எண்டில் ஆல்ரெடி சனி பகவான் மீனத்துக்கு வந்துட்டார் அப்படின்னு நானே வீடியோ போட்டிருக்கேன். உண்மைதான். இருந்தாலும் நம்மளுடைய ஜோதிட அன்பர்கள், அதே போல் ஜாதகம் பார்க்குற அன்பர்கள், பல அன்பர்கள் பார்த்திங்கன்னா நாங்கள் வாக்கிய முறைப்படி ஃபாலோ பண்ணுறோம். அப்போ வாக்கியப்படி சனி பகவான் வந்தால் என்ன மாற்றம் வரும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஸோ வாக்கியமோ திருக்கணிதமோ எதுவாக இருந்தாலும் சனி பகவான் மீனத்துக்குள்ளே இருக்கும்போது என்னென்ன செய்ய போகிறாரு, என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். சிரமங்களை அதிகமாக பட்டுக்கொண்டு, சிக்கலில் அதிகமாக மாட்டிக்கொண்டு, சிரமப்பட்டாலும் வெளியே காட்டாமல் வாழக்கூடிய ராசினா சிம்ம ராசி தான். எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்டா, இவன் எந்த ஊரில் வேண்டாம், பக்கத்து ஊர்லேயும் கூட்டு போய் அடிக்கலாம் அப்படின்னு உங்களை கூட இருக்கவங்க, பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் புரட்டி எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக உங்கள் லைஃப்பில் நிறைய பிரச்சனை கஷ்டத்தை கொடுத்தாங்க அப்படின்னா அதெல்லாம் காணாமல் போக போகுதுங்கிறத நம்ம எழுதி வச்சுக்கலாம். இனிமே தாங்க மாற்றம். எப்படி மாற்றம்? சனிமம் 8க்குள்ள போகிறாரு. 8ஆம் இடத்துக்கு போகிற சனிமம் எப்படிங்க வாழ்க்கையில் பிரச்சனை கொடுக்க போகிறான் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படி நீங்கள் நினைக்கலாம். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்களேன். கெட்டவன் கெட்டிலும் கெட்டிலும் ராஜயோகம்னு நம்ம மேசராசிக்காரர்களுக்கு சொன்ன மாதிரி தான் சிம்ம ராசிக்கும் சொல்லுவேன். சிம்ம ராசி அன்பர்களுக்கு கேது உள்ளே உட்காந்துருக்காரு. அதில் நான் எந்த மாற்றமும் சொல்லலை. நம்ம இப்போ பேச போகிறது சனி பகவானை மட்டும்தான். அப்போ சனி பகவான் உங்களுடைய சங்கடங்களை நீக்க போகிறான்னு எழுதி வச்சுக்கோங்க. 8ஆம் இடத்துக்கு போன பிறகு உங்களுடைய ராசியை பார்க்குறத அவர் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுறாரு. இப்போ சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு ஆப்போசிட்டாக உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க ஒருத்தர் எய்த்தாப்பில் காலைல வந்தனே இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க? இவன் எதுக்கு நம்மளை பார்க்குறான், இவன் நம்ம என்ன பண்ணலாம், நம்மகிட்ட பிரச்சனை பண்ணுவானோ, இல்லை இவன் பிரச்சனை பண்ணுறான், இவன் என்ன பண்ணலாம் அப்படி யோசித்து உங்களை நீங்கள் மறந்துறீங்க. உங்களுடைய வில் பவரை நீங்கள் இழந்துறீங்க. உங்களுக்குள்ளே உள்ள தன்னம்பிக்கையை இழந்தீங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் யாருன்னு உங்கள் கூட உள்ளவங்களுக்கும் சரி, உங்களை எதிர்த்தவங்களுக்கும் சரி, உங்களுடைய எதிரிகளுக்கும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? பலபடியும் எழுந்து உங்களுடைய ஆட்டத்தை காட்ட போகிறீங்க. அற்புதமாக இருக்க போதுங்க. கவனமான விஷயம் இருக்க தான் செய்யுது, நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்காண்டி ஒயாரத்தை ஏற்றி விட்டு டொம்முன்னு பானையை போட்டு உடைக்கக்கூடிய அளவுலாம் கிடையாது. நல்ல விஷயங்கள் நன்மையாக நடக்க போகுது. ஓகேவா? நீங்களாக இருக்க போகிறீங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? மனசார நம்ம கஷ்டப்படக்கூடாது, நம்ம மனசு கஷ்டப்படக்கூடாது, நம்மளால் வேறு யாரும் கஷ்டப்படக்கூடாது. இதான உங்களுடைய எதிர்பார்ப்பு. அது கண்டிப்பாக நடக்கும். மன நிம்மதி இருக்கும். முடியாதுங்கிற விஷயத்தெல்லாம் தூக்கி போட்டு எல்லாமே முடியும் அப்படிங்கிற செயல்பாடுக்குள்ளே உங்களை இயக்க போகிறீங்க. சிரித்து நாளாச்சு, சந்தோஷத்தை பார்த்து பல வருஷம் ஆச்சு அப்படிம்பாங்கல்ல, அந்த வார்த்தையை அப்படியே தூக்கி போட்டுட்டு நல்லா சிரிக்கங்க. இப்போ தாங்க மனசு விட்டு சிரிக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. உங்கள் சந்தோஷம் உங்களை தேடி வரப்போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் கவலையெல்லாம் உங்களை விட்டு கடந்து ஓடப்போகுது. ஓடு எத்தனை கிலோமீட்டர்னாலும் ஓடுங்கிற கிலோமீட்டர் ஸ்பீடில் உங்களை விட்டு வெளியே போகுது. இன்னொரு விஷயம் நடந்துச்சு தெரியுமா? நீங்கள் யார் மேலே ரொம்ப அக்கறை வச்சிங்களோ, யாரை ரொம்ப ஒரு அன்பாக பாசமாக பார்த்துக்கிட்டீங்களோ அவங்க தான் உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்தாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆனால் உங்கள் கூட உள்ள பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதை தெரியப்படுத்தக்கூடிய காலம். செய்யாத விஷயங்களை செய்த மாதிரி சித்தரித்த உங்களை கஷ்டப்படுத்தின அத்தனை அன்பர்களுமே காணாமல் போகிறாங்க. எய்த்தவன் ஏமாளியாக இருந்தாலும் அவன் காணாமல் போயிடுவான். எய்த்தவன் மிகப்பெரிய வீரனாக இருந்தாலும் காணாமல் போயிடுவான். ஏன்னா உண்மைக்கும்
பாசத்துக்கும் கட்டுப்பட்டு நடக்கிற உங்களுக்கு இனிமேல் தான் நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறது உண்மை. சிம்ம ராசி பெண்கள் தன்னுடைய கணவருடைய குடும்பத்தின் மூலமாக எவ்வளோ தூரம் அவமானப்பட்டுட்டீங்க, சான்ஸே இல்லை. நான் சொல்கிறது 60% பெண்களுக்கு நடந்திருக்கும், 40% நடக்காமல் இருக்குன்னா சுய ஜாதகம் வலிமையாக இருக்கும். அதையும் சொல்லிடுறேன், ஓகேவா? ஏன்னா இது தப்பாக எடுத்துக்கக்கூடாது. கிட்டத்தட்ட 60% சிம்மராசி பெண்களுக்கு தன்னுடைய கணவருடைய குடும்பத்தினால பல சிக்கல். கணவர்கிட்ட மனசு விட்டு பேச முடியல, கணவரை பார்க்க முடியல, எல்லாமே டீல் பண்ணுறது எல்லாமே அவங்க பேரண்ட்ஸும் அவங்க கூட பிறந்தவங்க தான். நான் எவ்வளோ தான் அன்பை எதிர்பார்த்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் சிரமத்தில் இருந்த உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது. உண்மையான அன்பு, உண்மையான பாசம் உங்களுக்கு இனிமே தான் கிடைக்க போகுது. ஏமாற்றம் என்பது கிடையாது, கவலைப்பட தேவையில்லை. 2வது திருமணத்துக்காக காத்திருக்க சிம்மராசி என்பவர்களுக்கு 2வது திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்குது. சார் நீங்கள் என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடுவோம். ஃபஸ்ட்டு விஷயம், பணம் கொடுக்கல் வாங்க விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்தை பார்க்க தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். குடும்ப விஷயங்களை வெளியே சொல்லக்கூடாது. சும்மா யார்ட்டையாவது உங்கள் குடும்ப விஷயத்தை சொன்னீங்கன்னா அதை வச்சு பயன்படுத்திக்கிடுவாங்க. குழந்தைகள் விஷயங்களை கவனம் செலுத்தணும். குழந்தைகளை அக்கறையாக பார்த்துக்கணும். உங்கள் குழந்தை யார் கூட பேசுகிறாங்க, உங்கள் குழந்தையோட செயல்பாடு என்ன இருக்குது அப்படிங்க என்ன பண்ணணும், வாட்ச் பண்ணணும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, மெயினாக தேவையில்லாத பழக்க வழக்கங்களை உங்களை உட்படுத்த பார்த்தாங்க. உங்களை புதுசாக தொழில் தொடங்கு, உங்களுக்கு தெரியாத ஒரு தொழிலை தொடங்கு, உன்னால் தான் முடியும் உசுப்பேற்றுறாங்கன்னா அவங்க எல்லாம் வெளியே அனுப்பிட்டு டெலிட் பண்ணிடுங்க. அவங்க நம்பரை ஃபஸ்ட்டு டெலிட் பண்ணுங்க, சரியா? நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த மார்ச் 6ஆம் தேதியிலேருந்து ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. இந்த தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத உறவுகள், உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்தவங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு எடுத்துகிட்டு அவங்க நம்பரில் டெலிட் பண்ணிடுங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, ஓகேவா? ஸோ சொன்ன கவனமான விஷயங்களை கவனமாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு எடுத்திங்கன்னா, கேது பகவான் உள்ளே இருக்கிறனாலையும் சனி பகவான் 8ஆம் இடத்துக்கு போகிறதுனாலையும் பிள்ளையார்பட்டிக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. பிள்ளையார்பட்டி விநாயகரை போய் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. தினமும் விநாயகர் வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய லைஃப்பில் ஏற்றமும் மாற்றமும் உண்டு. நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் சார், சேனலில் நீங்கள் இங்கே எப்படி சொல்கிறீங்க, இன்னொரு சேனலில் இன்னொரு வழிபாடு சொன்னீங்கன்னா நீங்கள் கேட்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பிரச்சனம் என்ன சொல்லுதோ அதை தான் நான் முடிவெடுப்பேன். அப்போ எனக்கு சிம்மராசி என்பவர்களுக்கு தற்போது பிள்ளையார்பட்டி விநாயகரை பார்க்க சொல்லி என்னோடய இன்ட்யூஷன் சொல்லுது, நான் சொல்கிறேன். நம்பிக்கையோடு போங்க, கண்டிப்பாக சூப்பராக இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க. கமெண்ட்ஸில் கொடுங்க. வாழ்க நலமுடன். நேர்களே, நீங்கள் தற்போது வரை பொறுமையாக பார்த்த விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட நவ கிரகங்கள்லேயே ரொம்ப மெதுவாக ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசியை விட்டு கடப்பதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் நம்முடைய சனீஸ்வர பகவானுடைய சனி பயிற்சியை தான் பார்த்துருக்கீங்க. இந்த சனி பயிற்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் குறைஞ்சது ஒரு 20-30% உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றம் இருக்கும். சனி பயிற்சியானே உங்கள் லைஃப்பில் அடிமேல் அடி விழுந்து இடி விழுந்து அட்ரஸ்லாம் போயிடுமா? கிடையவே கிடையாது. அல்லது சனி பயிற்சியானே ஓஹோன்னு வந்துடுவேன், கோடீஸ்வரன் ஆயிடுவேன், அப்படி ஆயிடுவேன், இப்படி ஆயிடுவேன், கிடையவே கிடையாது. என்ன பண்ண போகிறான்னா, ஒரு மனிதனால் ஒரு விஷயத்தை செய்யவே முடியல, வேலை பார்க்க முடியல, ஒரு குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருக்க முடியல அப்படின்னு ஒரு கவலையோடு இருக்கவங்களுக்கு அந்த கவலையை நீக்குவார். சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்கிறவங்களுக்கு தினந்தோறும் அவங்களுக்கான உணவு கிடைப்பதற்கான வழியை ஏற்படுத்துவார். வாழ்க்கையை தொலைத்தவர்களுக்கு வாழ்க்கையும், வாழ்க்கையை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய சூழ்நிலையும் தான் சனி பகவான் கொடுப்பார். அதனால் பதற்றப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஸோ சொன்னது எல்லாமே 20-30% தான் நடக்க போகுது. இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுங்கிறத ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் நிறைய கருத்துக்கள் கொடுக்குறீங்க நம்ம சேனலில். பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவு அதிகமான கமெண்ட்ஸ் வருது. நல்லா சொல்கிறீங்க, ஏகப்பட்ட கருத்துக்கள் சொல்கிறீங்க. இதில் சில நம்முடைய அன்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தவறான கருத்துக்களை பதிவிடுறாங்க. ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு தவறான வார்த்தை நம்மளுடைய யூடியூப் சேனலில் பதிவிடுவதனால உங்களுக்கு எதாவது நன்மை இருக்கா? ஒன்றுமே கிடையாது. ஒரு ஜோதிடரை தவறாக பயன்படுத்தி நீங்கள் மேன்மை அடைஞ்சிருவீங்களா? அதை பார்க்குற 10 பேர் உங்களை தப்பாக நினைப்பாங்க, ஓகேவா? நாங்கள் திரும்ப ஜோதிடராகிய அத்தனை பேருமே சொல்கிறது என்னென்னா, பொது பலனே. இதையே நீங்கள் உங்கள் லைஃப்பாக நினச்சி கஷ்டப்பட வேண்டாம் தான் நாங்களும் சொல்கிறோம், ஓகேவா? ஸோ இங்கே டென்ஷன் ஆக வேண்டாம். நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க.
பாதுகாப்பான விஷயங்கிறத என்ன பண்ணுங்க, கொஞ்சம் பாதுகாப்பாக நடத்திக்கோங்க. நீங்கள் எங்கள்கிட்ட ஜாதகம் பாருங்கள், பார்க்காம போங்க, அது உங்கள் விருப்பம். ஓகேவா? வீடியோ நாங்கள் பேசுனோம்னா உங்களுடைய மேலான கருத்துக்களை, நல்ல விதமான கருத்துக்களை மட்டுமே பதிவிடுபவர்களுக்கு நன்மையே நடக்கும் என்பதை உறுதியாக சொல்லிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு எனது மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வாழ்க நலமுடன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி.